ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட்டு வந்துட்டுருக்க. அதான் பயங்கர போதியாக இருப்பான் போல். நடக்கக்கூட முடியாமல் நடந்து வந்துட்டுருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. டீச்சர் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட, அவளை பார்த்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா, தள்ளி போங்கடா, நானே தனியாக நடந்து வரேன்னு இவ தனியாக நடந்து வந்துட்டுருக்க. பார்த்தா பயங்கரமாக தள்ளாடிட்டு இருக்கான். இவன் இப்படி தள்ளாடிட்டு கீழே விழுற மாதிரி போக கரெக்டாக அந்த பொண்ணு வந்து அவனை பிடிச்சிடுறா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இப்படி பிடிச்ச உடனே 2 பேருக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணும்போது இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் தான் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்து கூட்டிகிட்டு போ, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருன்னு சொல்ல, ரோடு விளையில நீ தான் விளையிற வாயான்னு சொல்லிட்டு இவ கார்கிட்ட கூப்பிட்டு வரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை தூக்கி காரில் உட்கார வைக்கலான்னு இவ காருக்குள்ளே அனுப்பலான்னு பார்த்தா ஹீரோவோட மண்டை காரில் இடிச்சிருது. அதை பார்த்தோன்னே இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு புருஷன் வேண்டாமா? என்னை போட்டு தள்ள பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, சாரி டீச்சர், நான் வேணும்னு பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நீ எனக்கு சாரி சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு குழியை நோண்டி நீயே புதைச்சிரு, அதுக்காக தானே பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, சாரி டீச்சர், நான் வேணும்னு பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க, வாங்க உங்களை பத்திரமா கூப்பிட்டு போகிறேன்னு இவ ஹீரோவை கூப்பிட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போடணும்னு உனக்கு தெரியாதான்னு ஹீரோ கேட்குறான். அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் இதோட 3 தடவை கார் ஓட்டியிருக்கேன், அதனால நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட்டு டிரைவிங்லேயே லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு நம்பிக்கையோட படுத்து தூங்குறான். இப்போ இவன் இப்படி தூங்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க இதில் ஆக்சிலேட்டரு ரைட்டா லெஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் இவன் இப்படி கேட்குறா. இவன் இன்னைக்கு என்னை கொல்லாமல் விட மாட்டா போலே அப்படின்ற மாதிரி இவன் பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கும் பயப்படாத பொண்டாட்டி, நான் தான் கூட இருக்கேன்ல, நீ தைரியமா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்தில் காரை பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போலீஸ் செக்கிங் இருக்கு. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, மேடம் உங்கள் லைசன்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லைசன்ஸானே இவ திருன்னு முழிச்சிட்டு, என்னங்க லைசன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, லைசன்ஸு உன் ஃபோனில் இருக்கும்ல, அதை எடுத்து காட்டுன்னு சொல்ல, கேம் விளாண்டேன், சார்ஜ் இல்லைன்னு ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் நடு ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்காங்க. காரை பிடிங்கிட்டு 2 பேரையும் துரத்து விட்டாங்க போலீஸ்காரங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சாரி டீச்சர், நான் வேணும்னு பண்ணல, உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தரேன்னு சொல்ல, கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அந்த கிளைமேட்டில் நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தலான்னு வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் சளியெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படியே இருந்தால் உனக்கும் சளி பிடிச்சிரும், உனக்கு ஏதாவது ஒன்றா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னா அமைதியாக இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக கஷாயெல்லாம் போட்டு வந்துட்டு இதை குடிங்க சரியாயிருன்னு சொல்ல ஹீரோவும் குடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இதை குடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு மண்டை வலிக்குது. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்போ இடிச்சது இப்போ வலிக்குதா, கண்டிப்பாக அவங்க மண்டையில் ஏதோ பெரிய பிரச்சனை, வாங்க உடனே டாக்டர் கிட்ட போகலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அமைதியாக என்னை தூங்க விட, அதுவே எனக்கு போகுதுன்னு ஹீரோ தூங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ ஃபீவரா அப்படின்னு ஹீரோக்கு ஃபீவர் குறையறதுக்காக பச்சை தண்ணியை நினச்சி நெத்தியில் வைக்கிறது, பெட்ஷீட்டை போத்தி விடுறதுன்னு இவன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஹீரோவை பத்திரமா பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு பயமாயிட்டு இருக்கு. இவ பார்த்துக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க. இவ ரூமுக்கு கூட தண்ணியை நினச்சி வச்சு ஸ்ப்ரேல அடிச்சிட்டு இருக்கா, ரூமு ஈரமா இருக்கணும்னு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க இவ பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்குறத பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உன்னை காதலிக்கிறேன்றதை இப்போ வரைக்கும் உங்ககிட்ட சொல்லலை, எப்போ சொல்றதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளை தூக்கிட்டு வந்து மேலே படுக்க வைக்க. ஹிரனுக்கு ஏதோ கெட்ட கனவா வருது. அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அம்மா இவளை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிச்சிருப்பாங்க. அது எல்லாம் தான் இப்போ இவ கனவுல வந்துட்டு இருக்கு. இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஹீரோ வந்து இவளை காப்பாத்திருப்பான். அப்பதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அவளை காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரி.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோவ கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. அது பார்த்தவொடனே இவள பார்த்தீங்கன்னா, இவரையா கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கோம். பார்த்தா ஏதாவது சொல்லி தொலைவாரு. நைஸா ஓடிற வேண்டியதானே. இவ அவளோட செருப்பு எடுத்துட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல வேலைக்காரங்க தான் இருக்காங்க. "என்னாச்சு மேடம் தூங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுன்னு இவ பேசிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோவும் எந்திரிச்சு வந்துடுறான். "என்ன மேடம் எதுவுமே பேசாம அமைதியா போறீங்க? நான் பாட்டுக்கு மேல தான் படுத்திருந்தேன். நீ அதான் தூக்கத்துல வந்து என் பக்கத்துல படுத்துக்கிட்டே தெரியுமான்னு?" ஹீரோ நடந்துக்கதே சொல்ல, அத பார்த்தோனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறேன் வா வந்து சாப்பிடலான்னு சொல்ல, இவளும் சரின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, நாளைக்கு என்னோட பழைய வீட்டுக்கு போக போறோம். மறக்காம கல்யாண ரிங்க போட்டுக்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வண்டியை எடுத்துட்டு வரேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளும் சரின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாண ரிங்க எடுக்கலான்னு வர அந்த இடத்துல கல்யாண ரிங்க காணோம். என்னோட கல்யாண ரிங்க எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து போலீஸ்காரங்க கிட்ட கட்டின ஃபைன் எடுத்து காட்டிட்டு இருக்க. இவ அத பார்க்குறா. பார்த்தா அதுல ரூ. 300 இருக்கு. அத பார்த்தவுடனே இவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாண மோதிரத்த தொலைச்சிட்டேன்னு எப்படி இவர்கிட்ட சொல்றது? ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ரூ. 300 குடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ரூ. 300 தான் குடுத்தேன். அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்ல. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ரூ. 30,000 அனுப்பிச்சு விடுறான். அத பார்த்தோன்னே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இவ்ளோ பணம் அனுப்பிச்சீங்க? உங்களோட காசு எனக்கு வேண்டாம். நான் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன்னு" சொல்ல, "என்னோட காசா? நீ யாருன்றத மறந்து போயிட்டியா? நீ என்னோட பொண்டாட்டி. அப்படின்னா என் பணம் எல்லாமே உனக்கும் சொந்தம் தான். எல்லாத்தையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் பணத்துக்காக ஒண்ணும் கேட்கல. அது வந்து நான் என்ன சொல்றதுனா" அப்படின்னு இவ திக்கி திக்கி பேசிட்டு இருக்க. "ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் அவனோட சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். "இது என் பேர்ல உள்ள ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இது நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் இது மத்த பேங்க் டீட்டெயில்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நீயே ஹேண்டில் பண்ணிக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆக்சுவலா நான் பணத்துக்காக எதையும் கேட்கல. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சா, அதனால தான் நான் எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "மேடம் என்ன தப்பு பண்ணீங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நம்மளோட கல்யாண மோதிரத்த தொலைச்சிட்டேன். நான் வேணும்னு தொலைக்கல. என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "உனக்கு நம்மளோட கல்யாண மோதிரம் பிடிக்கலையா? அதனால தான் தொலைச்சிட்டேன்னு" சொல்ல, "அப்படிலாம் எதுவும் கிடையாது. தெரியாத்தனமா தொலைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி உன்னோட மன்னிப்பை அக்செப்ட் பண்ணேன்னா என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போன்னு" ஹீரோ அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? என் மேல கோவம் இல்லையான்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ ஏன் எனக்கு அந்த இறால எடுத்து கொடு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இவன் இப்படி ஒண்ணு ஒண்ணா எடுத்து கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பில்லு தான் வருது. அந்த பில்ல இவ தான் பே பண்றா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் எல்லா பில்லையும் நீ தான் பே பண்ண போற. குடும்பத்தையும் நீ தான் நடத்த போற. அதுக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கணும். வா வா போய் வாங்கிட்டு வரலான்னு" சொல்ல, கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. என்ன பொருள் வாங்கி குடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கு தான் வாங்கி குடுத்துருப்பான். இப்ப அந்த ரிங்க கையில போட்டுட்டு இருக்க. ஹீரோ அவள கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளோட கைய புடிச்சுட்டு, "என் தாத்தா முன்னாடி நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாரி நடிக்கணும். இல்லன்னா நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸ்ல இருக்கோன்றத அவரு கண்டுபிடிச்சிட போறாருன்னு" சொல்ல, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மீட் எடுத்து வைக்க, அந்த மீட்ட பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ அத சாப்பிட மாட்டா போல. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த மீட்ட எடுத்து இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு, எப்போதும் அவ சாப்பாடு எடுத்து என் தட்டுல வைப்பா, நான் அவளுக்கு ஊட்டி விடுவேன். அந்த தாட்லயே இருந்துட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ இத சமாளிச்சுட்டு இருக்க. தாத்தா பார்த்தீங்கன்னா, "ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கியாம்மா? பாவம் நீ. டீச்சர கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடு படுவ. கிளாஸ்ல உன்ன டார்ச்சர் பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நான் நல்லா தான் இருக்கேன்னு" இவளு சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "சரி கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ 2 பேரும் குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவரு இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "ஆண்டி சாங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. அவங்க நல்லா சமைச்சு போடுவாங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதை பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, "நம்ம வீட்ல 2 பெட்ரூம் தான் இருக்கு. ஒண்ணுல நீ இருக்க, இன்னொன்னுல நான் இருக்கேன். ஒத்துக்காதல" அப்படின்ற மாதிரி கண்ணுல சிக்னல் காட்ட, "நான் பாத்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாதானப்படுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்கு கவலைப்படாதீங்க. ஆன்ட்டி தாராளமா அந்த இடத்துக்கு வரட்டும்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவ ஹீரோவ கூட்டிட்டு தனியா வந்துடுறா. இப்ப தனியா வந்ததுக்கு அப்புறம், "ஏங்க ஆன்ட்டி நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? நம்ம வீட்ல 2 பெட்ரூம் தானே இருக்கு. ஒண்ணுல நான் இருக்கேன், இன்னொன்னுல நீங்க இருக்கீங்க. ஆன்ட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல தங்க வேண்டியது வரும். ஒரே பெட்ரூம்ல இருந்தா எப்படி செட் ஆகும்னு" சொல்ல, "நம்ம 2 பேருக்கு லீகலா கல்யாணம் ஆயிடுச்சு.
ஒரே பெட்ரூம்ல தங்கினா என்ன தப்பு, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கீழே உட்கார வச்சுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்ட உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவளோட முகத்தை கீழே போட அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இவளை கல்யாணம் பண்ணும்போது சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. இவ என்ன சொல்லியிருப்பானா, என் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், மற்றபடி கல்யாணத்தில் எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நீ பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவளுக்கும் சோகமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத மேலே நின்று தாத்தா பார்த்துடுறாரு. இந்த ரெண்டு குட்டிச்சாத்தானங்களுக்கு எவ்வளோ தைரியம், என்கிட்டே போய் சொல்லி நடிக்கிறாங்களா, இரு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தாத்தா அந்த இடத்த வீட்டு போக ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ எப்படி எங்கள் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டேன், பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன், உனக்கு ஓகேனா சொல்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போகலான்னு பார்க்க இவ ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. இப்பவே இப்படி கையை பிடிச்ச உடனே எதுக்காக இவ கையை பிடிச்சான்றத காட்டுறாங்க. இவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து ஹீரோவை சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பான். லேட் நைட் ஆனாலும் அவளுக்காக சமைக்கிறது, அவளுக்கு பிடிச்சதை பண்ணுறதுன்னு இவளுக்காகவே வாழ்ந்திருக்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் முன்னாடியே இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, எனக்கு முழு சம்மதம்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேரும் பெட்ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண சொன்னேன், ஆனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மாதிரி தெரியல, டக்குன்னு ஃபர்ஸ்ட் நைட்னா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அப்படிதான் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. மன்னிச்சிரு, தாத்தா உடனே என்னையும் ஒரே ரூம்ல போடுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபீலிங்ஸை வளர்த்துக்கலான்னு இவ சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் நர்வஸ் ஆகாத, நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நீ விருப்பப்பட்ட மட்டும்தான் நான் உன்னை டச் பண்ணுவேன், இப்போதைக்கு நீ எதை பற்றி யோசிக்காம ரெஸ்ட் எடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்ல. ஆமாம்மா குளிச்சுட்டு வாங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இவ சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, குளிச்சுட்டு வந்தால் தானே நல்லா ஃப்ரீயாக தூங்க முடியும், அதை பற்றி தான் சொன்னேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க ரூமுக்கு வெளியே இருந்து ஹீரோவோட அம்மா தான் கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க ஹீரோயினை கூப்பிட்டு அவ கூட பேசணும்னு சொல்ல அவளும் வந்து தனியாக உட்காந்துக்கிறா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா தாத்தா உன்னை குழந்தை பெற்றுக்க சொன்னார்ல, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாதம்மா, நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், உன் கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போ, அதுக்கப்புறமா பொறுமையாக குழந்தை பெற்றுக்கலாம், உனக்கு எப்போ தோணுதோ அப்போ குழந்தை பெற்றுக்க, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்ல இவங்க இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. ஏன்னா அவங்க அம்மா இவளுக்கு கல்யாணம் நடக்கும்போது எங்கள் பாரடி குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் கிடையாது, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், அவங்க வீட்டுக்கு போனால் நல்ல மருமகளாக நடக்கணும், நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டு தான் அனுப்பியே வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என் அம்மா இப்படி சொல்லும்போது என் மாமியார் இப்படி சொல்கிறாங்களே, உண்மையாகவே இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு இவன் அழ ஆரம்பிச்சிடறா. இவன் இப்படி அழுகிறத பார்த்தவொன்னே ஏமா அழுதுட்டு இருக்க, எங்க பாரு மேரேஜ்க்கு அப்புறம் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் நிறைய மாறும், என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும், உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ தாராளமாக குழந்தை பேத்துக்க, அது வரைக்கும் தாத்தா பேசுறதுல நீ கண்டுக்காதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி ஏன் அழுகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இது மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனையா இருக்கும். ஏண்டா என்னாலே என் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒன்னாலையுமா கண்ட்ரோல் பண்ண முடியல, போற பக்கம் பார்த்தா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் போலியே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ரூமுக்கு ஓடி வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ அழுதுகிட்டே வரா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, உங்கள் அம்மா மாதிரி ஒரு அத்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், அதை நினச்சி ஆனந்த கண்ணீர் வந்துச்சுன்னு சொல்ல இதில் என்ன ஆனந்த கண்ணீர் இருக்குது, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, இதுக்கப்புறம் அவங்க உனக்கும் அம்மா தான் வேணும்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது, நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோன் எடுத்து கேம் விளையாடலான்னு பார்க்க இன்னும் நீ தூங்காமல் என்னடி பண்ணுறடி ஹீரோ கேட்க இவ டக்குன்னு கண்ணு முடிக்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு நான் உன்னை தூங்க வைக்கிறேன், அமைதியாக கண்ணை மூடி தூங்குன்னு ஹீரோ அவளை தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க இவ ஹீரோ கூட தான் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை டச் பண்ணலான்னு கையை எடுத்து டச் பண்ண வர ஹீரோ டக்குன்னு அவள் கையை பிடிச்சிடறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதானே, இவ கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்க. புருஷனை பொண்டாட்டி டச் பண்ணுறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது, தாராளமாக டச் பண்ணலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவ தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா எங்கே டச் பண்ணணும்னு வந்த, எங்கேயா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை டச் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோக்கு தாடி இருக்கு.
அத பார்த்தோன்னே இவ அந்த தாடிய புடிச்சிட்டு இருக்க. "என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ டக்குன்னு எந்திரிச்சுர்றா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, வேகமா பாத்ரூம்க்கு ஓடி வந்துட்டு, "இவ்ளோ தைரியம் இருந்தா டீச்சரையே டச் பண்ணுவ. ஐயோ! உண்மையாவே உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டின்னு." இவ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க, ஹீரோ அவள டக்குன்னு அங்கருந்து தூக்கிட்டு வந்துர்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இவள புடிச்சு கிஸ் பண்ண, அத பார்த்தோனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. "இன்னொரு தடவ என்ன டீச்சர்ன்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன புருஷன்னு சொல்லி கூப்பிடுன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோவ ஹஸ்பண்ட்ன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ இவ்ள மறுபடியும் புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஷேவ் பண்ண தெரியுமா? என்னோட தாடிய ஷேவ் பண்ணி விடுன்னு" சொல்ல, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களே பண்ணிக்கங்கன்னு" சொல்ல, "எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன்னு" ஹீரோ பார்த்தீங்கன்னா, நுரைய எடுத்து இப்படி ஆப்பணும், இப்படி ஷேவ் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்க, "எனக்கு பயமா இருக்கு. உங்க மூஞ்சில கோடு கீடு போட்டுற போறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொல்லி தரேன் வான்னு" ஹீரோ சொல்லிக் குடுத்துட்டு இருக்க, இவளும் ஹீரோக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இப்ப அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவ கிட்ட வந்து அவள புடிச்சு கிஸ் பண்ண, "போதும் போதும் தள்ளி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வர, ஹீரோ பின்னாடியே ஓடி வரான். பார்த்தா அவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல வந்து நின்னுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. தாத்தா இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, "கூப்பிட்டது காதுல விழலையா? சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க சாப்பிடலான்னு" சொல்லிட்டு போக, இவங்களும் சரின்னு ரெடி ஆயிட்டு வராங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா, "என்னடா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்க? நைட் ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு?" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, அமைதியா இருங்கன்னு" சொல்லிட்டு இப்ப அவன் ஹீரோயின பார்க்குறான். இப்ப அவ வாயில மில்க் இருக்கத பார்த்த உடனே இவன் டிஷ்யூ எடுத்து தொடச்சு விட்டுட்டு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க, அத பார்த்த உடனே அவங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டு பார்க்குறாங்க. ஆஹா! இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாரி. இவ்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு எவ்ளோ தெரியும்? எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்றான் அப்படின்ற மாரி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க, அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "பால்ல ஸ்வீட் ஓவரா இருக்கு. அதான் பையன் பாஞ்சுட்டான்" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கலாய்ச்சு பேசிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் சைலண்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துர்றா. "இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழப் போறோம். ஒரே ரூமு, ஒரே மாரி பல்லு விளக்குற பிரஷ்ஷு, ஒரே மாரி டவல்" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ரூம ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, கேமராவ எடுத்து ஹீரோவ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் நெறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும். வா எடுக்கலான்னு 2 பேரும் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸ் எடுத்து அது வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சுர்றாங்க. ஏன்னா தாத்தாவோட வீட்லேருந்து வேலைக்கார லேடி இங்க வராங்க இல்லையா? அவங்க ரொம்ப வருஷமா அவங்க வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆன்டி இங்க வரோன்னு சொன்ன உடனே தான் இவங்க 2 பேரும் அவங்க ரூமையே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு எந்த சந்தேகமும் வராதுல்லன்னு சொல்ல, அவங்க ஏன் சந்தேகப்பட போறாங்க? ஏன்னா நம்ம 2 பேரும் உண்மையான புருஷ பொண்டாட்டின்னு ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, "நான் என் கூட வேலை பார்க்குறவங்கள பார்க்க போறேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு" சொல்லி கேட்க, "அதெல்லாம் தர முடியாது. ஆல்ரெடி 15 நாள் கடந்து போச்சு. அதனால பாதி பணம் தான் தருவேன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோக்காக பாதி காச போட்டு விட, "என்னடி இது பாதி தான் இருக்குன்னு" கேட்குறான். "ஆமா, அதான் முன்னாடியே சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அத நான் இன்ட்ரெஸ்ட் மூலமா கழிச்சுக்கிறேன்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க வீட்ல வேலை பார்க்குறவங்க தான் வராங்க. இப்ப அவங்கள ஹீரோயின் உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, பார்த்தா வீடு ஃபுல்லா அவங்க ஃபோட்டோவா இருக்கு. அத பார்த்தோன்னே ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, 2 பேரும் உண்மையாவே நல்லா வாழ்றாங்க போல. சீக்கிரமே பேர குழந்தைங்க பொறந்துருவாங்க அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என்ன சாப்பாடு வேணும்னாலும் என்கிட்ட கேளு. நான் சமைச்சு தரேன்னு" சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு, அவளுக்கு பச்சை காய்கறினா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குக் பண்ணிராம பார்த்து சமைங்கன்னு சொல்லி ஆண்டிய கூப்பிட்டு வச்சு இவளுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காதுன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வந்த உடனே, "நான் இமெயில் செக் பண்ணணும். பக்கத்துல உள்ள கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னு" இவ போக பார்க்க, "நைட்ல போகாத. நாளைக்கு போலான்னு" சொல்லி ஹீரோவ அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு வர்றத ஆன்ட்டி பார்த்த உடனே வேகமா தாத்தாக்கு கால் பண்ணி, "நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அவன் போற ஃபாஸ்ட்ட பார்த்தா இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு பேர குழந்தை ரெடி ஆயிரும் போலன்னு" அவங்க சொல்லிட்டு இருக்க, "சரி நீ சொல்றத நம்புறேன். இருந்தாலும் 2 பேர் மேல எப்பவும் ஒரு கண்ணா இருன்னு" சொல்ல, இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின உள்ள கூட்டு வந்து, "இங்க பாரு, ஆன்ட்டி எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு மறந்து போயிட்டியா? நம்ம 2 பேரையும் வீடு பார்க்க தான் வந்திருக்காங்க. அதனால நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டியா நடந்துக்கணும்னு" சொல்ல, அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "அவங்க இந்த வீட்டுக்கு வர மெயினான காரணமே நீங்க தான். நீங்க வேண்டான்னு சொல்லி தடுத்திருந்தா அவங்க ஏன் வந்திருக்க போறாங்க? ஸ்பொடா லூஸ்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ திட்டிட்டு இருக்க, இவன பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா. அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசலாம்னு" சொல்ல, இவ்ள சரின்னு குளிக்கிறதுக்காக வந்துடுறா. இப்ப ஹீரோயின் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், "என்னங்க என்னோட பைஜாமா மறந்துட்டேன். அது கொஞ்சம் எடுத்து குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க,
பார்த்தா ஹீரோ ரூமுக்கு வெளியே தான் அவளோட ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். டீச்சர் தயவு செஞ்சு என் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவன் நிற்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹனி ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. சரி டோரை ஓப்பன் பண்ணனே ஹீரோ சொல்ல இவ்வளோ லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி அவளோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடுறா. இப்போ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமா ஹீரோவோட லேப்டாப்ல உட்காந்து மெயில் செக் பண்றேன்னு இவ கேம் விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு லேப்பை மூடி வச்சிடாதீங்க எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் தூக்கம் வரும் இந்த மாதிரி பார்த்தோன்னா கண்ணு தான் வீணா போயிடும் ஒழுங்கா வான்னு சொல்லி கூப்பிட ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோவை கிட்ட போயிட்டு நீ எந்த கதை ஆசைப்பட்டாலும் அந்த கதையை உனக்கு சொல்லித்தர தயாரா இருக்கேன் நான் உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன் வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள புக்கில் எந்த புக்கு வேணாலும் நீ சூஸ் பண்ணலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு புக் எடுத்துட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ரூம்ல உட்காந்துட்டு இருக்க ஹீரோவுக்காக கதை படிச்சு சொல்லிட்டு இருக்கான். இப்பவே இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாவே என்னோட இமெயில மறந்து போயிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இவ காலில் செருப்பு கூட போடாம வந்து இமெயில் செக் பண்ணிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா செருப்பு எடுத்து அவ காலில் போட்டு விட்டு அவனும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே டைம் ஓடி போயிடுது. அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து உங்களோட தூக்கமும் கெட்டு போச்சான்னு சொல்ல உனக்கு ரொம்ப பசிக்கும் வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலான்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ அவளோட பவுல் எடுக்கலான்னு வர வேண்டாம் வேண்டாம் கொடுங்க நானே எடுக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல எங்க பாரு எப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நினச்சோ அப்போ நீ என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்றத நான் என்னைக்கோ மறந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அவளுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அவள் நல்லபடியாக படித்து கிராஜுவேஷன் வாங்கணும் அதுதான் இப்போதைக்கு என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பவுல் எடுத்துட்டு போக அதை பார்த்தோன்னே இவளுக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கிச்சன்ல பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இது எல்லாமே பார்க்கறதுக்கு கனவு மாதிரி இருக்குன்னு வச்சுட்டு அவ ஹீரோக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் பகலில் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி எந்திரி போது தூங்குனது சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியாகுன்னு சொல்லி எழுப்ப இவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பெட்ரூம்லேருந்து தூக்கிட்டு பாத்ரூம்க்கு கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் பல்லு விளக்க அப்பதான் தூக்கம் கலையுன்னு சொல்லி இவன் ப்ரெஷ் எடுத்து கொடுக்க இவ்வளோ பல்லு விளக்கிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி பல்லு விளக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கழுத்துக்கிட்ட போயிட்டு அவ கழுத்துல கிஸ் பண்ணி காயத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க உன் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ண நான் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவ டிங்கு டிங்குன்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. இப்போ இப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒன்றா உட்காந்துட்டு இருக்க ஆன்ட்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி இவ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்க போயிடுவான்னு சொல்ல ஏன் மறுபடியும் தூங்க போறாங்க உடம்பு சரியில்லைன்னு ஆன்ட்டி இவளோட கழுத்தை பார்த்துட்டு சரி சரி புரிஞ்சுது பொறுமையா போய் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு ஓடி வந்து தாத்தாக்கு தான் கால் பண்றாங்க. இப்ப தாத்தாக்கு கால் பண்ணி 2 பேரும் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா உண்மையாவ சொல்றேன் என்னால நம்ப முடியலன்னு சொல்ல உண்மைதாங்க சொல்றேன் நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு சொல்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எப்படியோ என் பேரனும் அவ்வளோ நல்லபடியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா விஷம் பிடிச்சவன் வேணும்னே தான் எனக்கு கடிச்சு வச்சிருக்கான் ஆன்ட்டி முன்னாடி என் மானத்தையே வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி சாப்பிடு நான் என்னோட வேலைக்கு கிளம்புறேன்னா அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்காக ஒரு கம்பெனியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இப்போ அந்த பையன் வந்து உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவனை பார்த்த உடனே இவன் வேகமாக ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்னங்க அவன் என்னோட ஃபோன் நம்பர் கேட்குறான் பின்னாடியே தெரியறான்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கை காட்டு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நான் ஒன்றும் அவளோட அங்கிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் கிடையாதுன்னா அப்படின்னா அண்ணனா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அவர் உடனே அண்ணன் கிடையாது என்னோட புருஷன் நல்லா கண்ணை முழிச்சு பாடுறான்னு சொல்ல அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற யார்கிட்டயாவது போய் நம்பரை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறான். எப்போவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க இந்த இடத்துல ஒரு சின்ன பிஸ்னஸ் மேட்டர் அதனால தான் இங்கே வந்தேன் இது நம்மளோட டைப் கம்பெனி தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் இந்த இடத்துல இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூக்காக வந்தேன்னு இவ சொல்ல இன்டர்ன்ஷிப்கா இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க இது ஒரு சின்ன விஷயம் தானே இன்டர்ன்ஷிப்பில் செலக்ட் ஆகணும் எனக்கு நம்பிக்கை இல்லை செலக்ட் ஆனால் சொல்லிக்கலான்னு பார்த்தேன்னு சொல்ல ஹீரோவை சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ இன்டர்ன்ஷிப் வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல இன்டர்ன்ஷிப்
இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ யாரோட பொண்டாட்டின்றதே மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்ல, நான் ப்ரொஃபஸரோட பொண்டாட்டின்னு இவ சொல்ல, அது மட்டும் தான் உனக்கு தெரியுமா? குடும்பம் இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, இவ தெரியாதுன்னு சொல்றா. அது பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏண்டி என்னை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. நம்ம குடும்பம் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான குடும்பமும் கூட. எங்க தாத்தா 50 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ அது நம்பர் 1 கம்பெனியா வளர்ந்து நிக்குது. நிறைய கம்பெனி நம்ம பேர்ல இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவனோட ப்ராப்பர்ட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் உங்ககிட்ட நம்ம ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் கொடுத்தேன். அதை நீ இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கலன்னு இதுல இருந்தே நல்லா தெரியுதுன்னு சொல்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா தான் நம்ம ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கோ. நீ இன்டர்ன்ஷிப் வரணும்லாம் அவசியம் இல்லை. வீட்லயே ரெஸ்ட் எடுத்தாலும் போதும். நம்மளோட 50 தலைமுறை உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே என்னோட ஃபேமிலி உனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக என்னோட அம்மா அப்பா, அவங்க 2 பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னை விட அவங்களுக்கு ஓ மேலே தான் பாசம் அதிகம்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. என்ன பொண்டாட்டி மனசை டச் பண்ணுற மாதிரி எதாவது சொல்லிட்டேனான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ணி முடிக்க, அவனுக்கு அவன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து மெசேஜ் வருது. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னை லேபுக்கு கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன், நீ என் வீட்டுக்கு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, என்ன இவர் என்னை தனியாக கார் ஓட்ட சொல்லிட்டாரு, இவளுக்கு உண்மையாகவே தைரியம் தான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோயின் அவன் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுறேன், எனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் வாங்கிட்டு வான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரா. இவ இப்படி சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்க, ஹீரோ கூட படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா, எங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க, போது கையை கீழே இறக்குங்கடா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களை லேப் கோட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரிவா சாப்பிட்லான்னு ஹீரோவில் தனியாக கூப்பிட்டு வரான். இப்போ ஹீரோ தனியாக வந்ததுக்கப்புறம் அவனோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்க, போதும் இப்படிலாம் பண்ணாதீங்க, யாராவது பாத்திர போகிறாங்கன்னு இப்போ வைக்கப்பட்டுட்டு சொல்ல, ஃப்ரீயாக உட்காரலாம் தான் கோட்டை கழட்டினேன்னு ஹீரோ படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்க, இவ்வளோ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ நிறைய டிராயிங் பண்ணுவல்ல, அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு பையனை டிராயிங் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, மசில்ஸை டிராயிங் பண்ணணுன்னு தான் ஆசை, ஒரு பையனை சட்டை இல்லாமல் வரைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கையை எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிறான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவ கையை எடுத்து சட்டைக்குள்ள வச்சு அவன் பாடியை டச் பண்ண வச்சுட்டு இருக்க, அதை பார்த்தவனே இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்க, நீ என்னோட பாடியை டச் பண்ணி பார்த்துட்டல, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறக்காம வரைஞ்சிருன்னு சொல்ல, போது கையிடுங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க, பார்த்தா மேல இருந்து ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துடுறான். அவன் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே இவ ஷாக்காயிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, மானமே போயிடுச்சுன்னு இவ புலம்பிட்டு இருக்க, அவனை பார்த்தீங்கன்னா அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். எப்பவுமே போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க அவர் போனதுக்கு அப்புறமா சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி தேட்டிட்டு அங்க உள்ள பர்கர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்கர் மட்டும் போதுன்னு சொல்லி அவ சாப்பிட்டுட்டு இருந்த பர்கரை பிடிங்கிட்டு போக, அதை பார்த்தோன்னே இவளுக்கு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க, அவனை பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி இன்னைக்கு வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நானும் இவளோட அம்மாவை டைவர்ஸ் பண்ண போறோம், அதனால என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, அதனால தான் இன்னைக்கு வேலைக்கு கூட்டு வந்துட்டேன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, ஷிஃப்ட்டை நீ பாரு, குழந்தைய நான் கூட்டு போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து குட்டி பாப்பா கிட்ட, என் வீட்டில் நிறைய கதை புக் இருக்கு, என் கூட வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, குட்டி பாப்பாவும் வரேன்னு சொல்லிடுது. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா குட்டி பாப்பாவும் இவ்வளோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க, பார்த்தா வீட்டையே ரணகலமாக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க பக்கத்தில் ஹீரோ தான் இருக்கான். குட்டி பாப்பாவை நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்க அம்மா அப்பா டின்னருக்கு கூப்பிட்டாங்க, நம்ம போலாமான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ முகமே மாறி போயிடுது. ஏன் இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்க, கூப்பிட்டது உன்னோட அம்மா அப்பா தான், நான் தான் உன் கூட இருக்கேல, நான் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, போலாம சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ போலான்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, மேடம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், வால்பேப்பரில் ஏதோ ஒரு பையனோட ஃபோட்டோ வச்சிருக்க, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்க எங்கே இருக்கல, அதனால தான் வச்சிருக்கேன்னு சொல்ல, அதை பார்த்தோட ஹீரோ மறைச்சு பார்க்குறான். நீங்கள் வயசானவர்னு சொல்ல வரல, எனக்கு அந்த ஆக்டரை ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் ஃபோட்டோ வச்சிருக்கேன்னு சொல்ல, அதுக்காக அரைக்கு ஒரு ட்ரெஸ் போட்ட ஃபோட்டோவையே வச்சிருக்க, என்ன 6 பேக்கில் மயங்கிட்டியான்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. அவரோட பாடி எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்ல, எனக்கு கூட தான் 6 பேக் இருக்குது, நீ வேணா டச் பண்ணி பாருன்னு ஹீரோவோட கையை பிடிச்ச மேலே வைக்க, ஐயோ போதுங்க அப்படிலாம் பண்ணாதீங்க விடுங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு டக்குன்னு கையை எடுத்துடுறான்.
இப்போவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். இவன் டக்குன்னு சட்டையை கழட்டுற மாதிரி வர எனக்கு தூக்கமாக வருது போயானே இவ படுத்து தூங்கிடுறா. இவன் இப்படி பண்ணுறதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு அவளோட ஃபோனை பார்த்தா அதில் இவங்க 2 பேரோட கல்யாண ஃபோட்டோ தான் இருக்குது. இவர் எப்போ வால்பேப்பரை மாற்றினார்னு இந்த பக்கம் திருப்ப ஹீரோவோட சிக்ஸ் பேக் ஃபோட்டோ தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ தான் அவளுக்கு கால் பண்ணுறான். என்ன பண்ணாட்டே எந்திரிச்சிட்டியா, உனக்காக என்னோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கேன், போர் அடிக்கிறப்ப எடுத்து பார்த்துக்குன்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்ட் தெரியும், அந்த ஃபோட்டோஸ்லாம் வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கு தேவைப்படுது, அதனால தான் நான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டேன், எல்லா ஃபோட்டோஸையும் பத்திரமா வச்சுக்க, யாருக்கிட்டே கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு இவ கேட்குறான். உன் டேட் ஆஃப் பர்த் கூட எனக்கு தெரியாதா, என் பொண்டாட்டிக்காக ஒரு 10 டைம் ட்ரை பண்ணேன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து உன்னோட பாஸ்வேர்டை போட ட்ரை பண்ணேன், கடைசியாக பார்த்தா அவனோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டுன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை காதலோடு பார்த்துட்ருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இவளோட வீட்டுக்கு தான் வராங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க யாராவது ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிகிட்டு வர. அந்த இடத்துல ஹீரோயினோட அக்கா தான் இருக்கு. அவளை பார்த்தோன்னே இவன் வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, வாங்க நான் உங்களை விட வயசில் சின்ன பொண்ணு தான், அதனால நீங்கள் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அம்மா தான் இருக்காங்க. அவங்க அம்மா கொஞ்சம் டெரர் டைப்பு போல. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா முகத்தை கொடுத்து கூட வாங்கன்னு கூப்பிடாம, வாங்க சாப்பாடு ரெடியாக இருக்க வந்து உட்காருங்கன்னு சொல்ல எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, உன்னோட இன்டர்ன்ஷிப் உன்னை தேடி வந்திருக்கு, ஆனால் நீ அந்த இன்டர்ன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணியிருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் பண்ணலான் இருக்கேன், அதனால தான் அந்த இன்டர்ன்ஷிப் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஆர்ட் தான் பிடிச்சிருக்கு, நான் அதுதான் படிக்க போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த படிப்பை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா கோவப்பட்டு, நாளைக்கு என் ஸ்கூலுக்கு நீ இன்டர்வியூ வர, அங்கே செலக்ட் ஆனவனா அங்கேயே டீச்சராக வேலை பாருன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் வளர்ந்துட்டேன், என் விருப்பப்படி என்னை படிக்க விடுங்கன்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் என் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் லைஃப் ஒன்னால தான் வீணா போகுது, என் பேச்சு கேட்காம நீ கஷ்டப்பட போறன்னு திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, அக்கா ஃப்ரீயாக இருக்க விடுற மாதிரி என்னையும் ஃப்ரீயாக இருக்க விடுங்களேன்னு சொல்ல. அது பார்த்தவொடனே அவங்கள பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கா என் பேச்சை கேட்கறதுனால தான் நல்லா இருக்கா, ஆனால் நீ மட்டும் தான் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற, உன்னை ஏண்டா பெத்தோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்க. அதை பார்த்தவொடனே இவளுக்கு அழுகையாக வந்துட்டு இருக்கு. இவன் இப்படி அழுகிறத பார்த்தவொடனே ஹீரோ அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தனியாக கூட்டு வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிரு, உங்கள் அம்மா கிட்டேருந்து அவனை காப்பாற்றாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு அவளோட கையை பார்க்குறான். பார்த்தா அவள் கையில் ஒரு தழும்பு இருக்கு. இவன் இதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா திட்டினதுக்காக சூசைட்க்கு ட்ரை பண்ணியிருப்பா. அதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த தழும்பை கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம், உனக்குன்னு என்னோட ஃபேமிலி இருக்குன்னு நான் இருக்கேன், இனிமே என்னோட குடும்பம் தான் உன்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா இவங்க 3 பேர் என்ன காட்டுறாங்க. இப்போ அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா, ஏமா அவகிட்ட இப்படி பேசுறீங்க, சின்ன வயசுலேருந்து தான் கண்டிஷன் போட்டு சாகடிச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை போட்டு படாத படுத்திட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணுறதுனால அவள் மனசு தான் கஷ்டப்படும், அவள் சின்ன பிள்ளையிலேருந்தே சென்சிட்டிவ் டைப்னு உங்களுக்கே தெரியும், அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி அவளை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்ல. வாய் மூடு, குழந்தைங்கள ஒழுங்கா திட்டி கண்டிஷனாக வளர்த்தாதான் நல்லபடியாக இருப்பாங்க, எடுத்துக்காட்டு ஒன்று பாரு, நீ போய் ஃபாரினில் படிச்சுட்டு நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் ஃபாரின் போனேன்னு தெரியுமா, உங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணேன், ஏன்னா எனக்கு மெடிசன் படிக்க சுத்தமாக விருப்பம் இல்லை, என் விருப்பப்படி படிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் ஸ்காலர்ஷிப் வாங்கி ஃபாரினுக்கு போனேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏப்பா நீங்களும் ஒரு ப்ரொஃபஸர் தானே, அவங்க பேசும்போது பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க, உண்மையாகவே அம்மாவுக்கு எங்கள் மேலே பாசம் இருக்கா, இவங்க பண்ணுறத பார்த்தா எங்கள் மேலே பாசமே இல்லாத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. சும்மா இருமா, உங்கள் அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்குன்னு சொல்ல, சும்மா அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உண்மையாகவே நீங்கள் அவங்களை காதலிக்கிறீங்களா, இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்கள எங்களாலே காதலிக்க முடியல, உங்களால் எப்படி காதலிக்க முடியும்னு இவ கண்ணா பின்னான்னு அவங்க அம்மாவை திட்டிட்டு வெளியே வர. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே, இப்போ தான் நான் வாங்கி விட்டுட்டு வரேன், உன்னோட பதிலுக்கு நீயும் போய் பேசுன்னு சொல்ல. ஹீரோவும் சரின்னு உள்ள வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்களோட பொண்ணை இன்னும் சின்ன குழந்தையாவே நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட பொண்டாட்டி, அந்த விஷயத்த மறந்துடாதீங்க, இதுக்கப்புறம் அவளை நீங்கள் பார்த்துக்கணும், அவள் இது பண்ணணும் அது பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, என் பொண்டாட்டி என்ன பண்ணணுன்றதை நானே முடிவு பண்ணிக்கிறேன், அவளை வெட்டி தள்ளி இருங்க, இனிமேல் நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த கான்டாக்ட் வேணான்னு சொல்லிட்டு போக. என்ன சொல்ல வர, எனக்கு என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்க. குழந்தை பிறந்தா சொல்லி அனுப்புறேன், வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி இருந்துச்சு வர. அந்த இடத்துல அவளோட அக்கா தான் நிற்கிறா. இங்கே ரெடி பண்ற, அதுவும் இவ்வளோ வெள்ளனா அப்படின்னு சொல்ல. எனது வெள்ளனவா, அடியே டைமை பாரு, மணி 10 மணி ஆகுது, நீ இப்போதான் எந்திரிச்சு வர அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து ஹீரோக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்ப கல்யாண வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு இவ சொல்றா. அதை பார்த்தோன்னா அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினை ரொம்ப பாசத்தோட பார்த்துட்டு இருக்க. அவ கண்ணுக்கு ஹீரோயின் குட்டி பொண்ணாதான் தெரியுறா. இப்போ அவங்க 2 பேரும் எப்படி பேசிகிட்டு இருக்க இவளுக்கு ஒரு கப்பல்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க. நீங்கள் வரைஞ்ச டிராயிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணுறோம், உங்களோட டிராயிங் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் தரலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ பயங்கர ஹாப்பி ஆகிட்டு என்னோட டிராயிங்க்கு இன்றைக்கி தான் அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அக்காவுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கு. இப்போ ஹீரோயின் வீட்டில் தனியாக உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேப்பா என்ன சந்தோஷமான செய்தி தெரியுமா, எனக்கு வேலை கிடைக்க போகுது, என்னோட டிராயிங்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல எவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்களே என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்க ஹீரோவை கைக்கு பின்னாடி 2 டிக்கெட்டை ஒழிச்சு வச்சிருக்கான். ஃபாரினுக்கு ட்ரிப்பு போகிறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் இவன் வேலைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே ஹீரோ அதை பற்றி சொல்லாமையே மறைச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ அவளோட டிராயிங்கை ஒழுங்காக வரையணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவ அவளோட டிராயிங்கை பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியா ஹீரோ வாங்கி வச்ச டிக்கெட்டை பார்த்தரா. இந்த டிக்கெட் எப்போ வாங்கினாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒருவேளை நான் வேலைக்கு போறேன்னு சொன்னதுனாலே என் சந்தோஷம் தடைப்படும்னா அமைதியா இருந்திருப்பார் போல. அவரோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பா நான் உதவி பண்ணி ஆகணும்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பெட்டில் சின்ன சின்ன டிராயிங்னு அங்கே இங்கேன்னு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. இப்போ இவ இப்படி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரான். ஒரு எமர்ஜென்சிக்காக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அங்கே வந்து ஹீரோவோட பெட்ரூமை பார்த்த உடனே இது என்ன பொண்ணுங்க யூஸ் பண்ணுற பெட்ரூமாக இருக்குன்னு அவனை கலாய்ச்சிட்டு இருக்க. என் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சா எனக்கு ஷாக் கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பெட்டு கீழே படுத்துட்டு இருக்க. ஹீரோ அவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறான். இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரிங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போயிட்டே மானமே போயிடுச்சுன்னு சொல்ல ஆனால் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோ அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இப்படி பண்ணேன், ஆனால் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டிக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கேன்னு சொல்ல நான் இந்த பிளைன் டிக்கெட்டை பார்த்தேன், எப்போ பிளான் பண்ணியிருந்தீங்க நம்ம 2 பேரும் இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்ல உண்மையாகவே உனக்கு என் கூட ட்ரிப்பு வர்றதுல விருப்பமானு கேட்க ஆமாம் விருப்பம் தான், 15 நாள் போய் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை தூக்கி வச்சுட்டு இருக்க. கூடவே அவளோட அக்காவும் இருக்கா. 3 பேரும் ஒன்னா தான் ஷாப்பிங் வந்திருப்பாங்க போல. இப்போ அவங்க எல்லாம் இப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஷாப்பிங் பண்ண பேக்ல இவ இன்னொரு பேக் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. அதை அந்த குட்டி பாப்பா பார்த்த உடனே எதுவும் பேசாத செல்லம் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தேன்டி அப்படின்னு இவங்க எல்லாரும் நார்மலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறேன், ஆனா குழந்தையை கண்டிப்பா அவகிட்ட கொடுக்க மாட்டேன், அவ யார் கூட சுத்திட்டு இருக்கா தெரியுமா, அவன் சரியான குடிகாரன், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே தான் இருப்பான், கண்டிப்பா என் பொண்ணு ஆனா அவகிட்ட கொடுக்கவே மாட்டேன், கொடுத்தா என் பொண்ணோட எதிர்காலம் 0க்கு சமம், என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணை நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு இவன் பேசிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா குழந்தை தூங்கிடுச்சு இந்தாங்கன்னு சொல்லி குழந்தைய கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறான் என் பொண்டாட்டியோட அக்கா இவங்க அப்படின்னு. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா சாரிங்க என் குழந்தை தூங்கிடுச்சு அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைன்னு சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்ல சரி நான் என் குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வரான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா 2 பேரும் ட்ரிப்புக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், அதுக்காக தான் ஷாப்பிங்கே வந்தது, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவள் வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா இவன் தான் நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நான் ஒரு லாயர், டைவர்ஸில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா என்கிட்ட வாங்க ஆஃபர் கூட தரேன்னு சொல்லி அவளோட கார்டு கொடுக்க இவனும் அதை வாங்கி வச்சுக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவளோட செருப்பு பிஞ்சு கீழே விழுற மாதிரி போக இவன் பிடிச்சிடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் போல அதான் பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு என்னோட உதவி தேவையா, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ராப் பண்ணுவேன்னு சொல்ல அவங்க குழந்தை நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு, என்ன கூட்டிட்டு போய் அவ தூக்கத்துக்கு எடுத்துறாதீங்க நான் கிளம்புறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு அந்த செருப்பு தூக்கி குப்பையில் போட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்து போக அது எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா நீ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்து பேக்கில் வைக்குவான்னு சொல்ல எடுத்து வச்சிருங்கன்னு இவ்வளோ சொல்கிறான். இப்போ ஹீரோ ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்க. அதில் அவங்க அக்கா வாங்கி வச்சு அந்த ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, பார்த்தா அது கொஞ்சம் அரைக்குறையான ட்ரெஸ்ஸு போல். அதை எடுத்து ஹீரோ பார்த்துட்டு இதுவும் ட்ரிப்புக்காகவா வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இது ஒன்று நான் வாங்கலை, எப்படிங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல
சொல்லுன்னு இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை நீ எதுக்காக வாங்கினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட எதுக்காக செல்லம் மறைக்கிற அப்படின்னு ஹீரோ அவக்கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி போக, உண்மையாகவே அந்த ட்ரெஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரிலங்கன்னு இவ சொல்ல, இன்னைக்கு நைட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் என் கூட தூங்கணும் ஓகேவானு ஹீரோ சொல்ல, இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. அவளை பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஹீரோ கூட தூங்கிட்டு இருக்கா. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க சூப்பராக இருக்குன்னு சொல்ல, சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்காம அமைதியாக படுத்து தூங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் ஃபாரினுக்கு கிளம்பி வந்துடுறாங்க ட்ரிப்புக்கு. பார்த்தா ஹீரோ இவ கூட ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ கூட ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு லவ் பண்ணிக்கிட்டே 2 பேரும் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ இவ ஹீரோ கூட இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறத அவளோட சோஷியல் மீடியாவில் போட, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா கோவப்பட்டுட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாங்க. ட்ரிப்பை முடிச்ச கையோட என் பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொல்ல, சாரிங்க அவள் என்னோட பொண்டாட்டி, கூட்டு வரணுமா வேணுமான்றத அவன் முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இங்கே பாருங்க டீச்சர், ட்ரிப்பை முடிஞ்சவொன்னே மதியம் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ணிட்டு 2 பேரும் ஊருக்கு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவொன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, உன் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்ல, நான் இஷ்டத்துக்கு சுற்றலை, என் புருஷன் கூட தான் சுற்றுறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கங்க, என் நிம்மதியையும் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, அவங்க நினைச்சு நீ கவலைப்படாத, உன் பொண்ணுங்க தப்பான வழியில என்னைக்கு போக மாட்டாங்க, அதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையே நல்லபடியா இருக்குல்ல, இதுக்கப்புறம் அதை அவங்கள ஃப்ரீயா விடு, அதுவும் 2வது பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, அப்படி இருக்கிறப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயந்துட்டு இருக்காதுன்னு சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இன்னைக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு, உங்கள் அம்மாவையே ஏற்று பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நாளைக்கு என்னோட அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, நாளைக்கே 2 பேரும் அவங்கள பார்க்க போகலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை வீட்டுக்கு கூட்டு வர அவங்க அம்மா ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. அம்மா உனக்காக கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்ல, அம்மா என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏமா இப்படி சொல்கிற, என்னைக்கு என் பையனை கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கு என் வீட்டோட பொண்ணாயிட்ட, எங்க பாரு உனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும்னு அவன் சொன்னான், உனக்காக தான் இந்த வீடு, இந்த வீட்டில் உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் டிராயிங் பண்ணிட்டு என் பையன் கூட சந்தோஷமா வாழுன்னு இவங்க ஒரு பெரிய பங்களாவே கிஃப்டாக கொடுக்க, அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த வீட்டுக்கு தான் வரான். இந்த இடத்துல நீ பிடிச்ச மாதிரி டிராயிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் கூட சந்தோஷமாகவும் வாழலான்னு இவ்வளோ ஹீரோவை சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு இருக்க, எனக்கும் அவன் கூட வாழணும்னு ஆசையா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ என்னை சீக்கிரமா காதலிச்சு என் கூட வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்ல, ஏன் சீக்கிரமா வாழணும்னு இவ கேட்குறா. ஆமா எனக்கு வயசாயிட்டு போகுதுல, அதனாலதான் சீக்கிரமே என் கூட நல்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றேன்னு சொல்ல, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு யாரை சொன்னது, லவ் பண்ணுறதுக்கு ஏற்ற வயசு இந்த வயசு தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி வா வாக்கிங் போகலான்னு 2 பேரும் ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவளோட அக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பேப்பர் சைன் பண்ணியாச்சு, ரொம்ப தேங்க்யூ, உங்களால் தான் இது முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்க, நான் என்னோட கடமை இதாக பண்ணேன், இதில் என்ன இருக்குன்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இவங்க பேசுகிறத அவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டி அவங்க பேசுகிறது எதுக்காக ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஏதோ சம்பவம் நடக்க போகுது அதான் ஒளிஞ்சு நின்று பார்க்குறோன்னு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. அவங்க அக்காவுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துடுது. அந்த ஃபோன் கால் வந்தோடனே, சாரிங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு இவ போகும்போது அந்த வெயிட்டர் இவன் மேலே இடிச்சிடறான். அப்படி இடிச்சதுல இவ கீழே விழற மாதிரி போக அவன் பிடிச்சிடறான். இவன் இப்படி பிடிச்சிட்டு இருக்க, அதை பார்த்தவனா அவங்க அக்கா அவனையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ நான் கிளம்புறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு வர பார்த்தா இவன் தான் அவளை ட்ராப் பண்ணுறான். அந்த வெயிட்டர் இடிச்சதுல அவள் கோட்டில் ஜூஸ் கொட்டிடுச்சு போல, அதனால இவன் அவனோட கோட்டை கொடுத்துட்டு இருக்க. இந்த கோட்டை ரொம்ப நல்லா இருக்கு, என்ன லைட்டாக லூஸாக இருக்கு, ஆனால் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன்னு இவ தூக்கி இடுப்பில் சரிக்கிட்டு, இப்போ பார்க்க சூப்பராக இருக்கு, இதுக்கப்புறம் நானே கிளம்புறேன் அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவனை பார்த்தீங்கன்னா அவளோட கோட்டை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட டிராயிங்ல ரொம்ப பிஸியாக இருக்க. ஹீரோ இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வெயிட் பண்ணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நானும் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு இவ சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கையை எடுத்து அவன் மேலே வச்சு தடவுறான். இப்போ அவன் இப்படி தடவிட்டு என்ன சொல்றானா, என் கூட எப்போதான் நீ ஒன்றா சேர்ந்து வாழ்வே அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரமே வாழ்வேன்னு இவ சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கல்யாண மோதிரத்தை கண்டுபிடிச்சிடறா. இப்போ இந்த ரிங்கை கண்டுபிடிச்சிட்டு, நான் நம்மளோட கல்யாண மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கல்யாண மோதிரம் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா, உன்னை பார்க்குறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன்னு சொல்ல, இவளால் அதை நம்பவே முடியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எங்கே படிச்சியோ அதே ஸ்கூலில் தான் நானும் படித்தேன், அப்பையிலேருந்தே நான் உனக்கு காதலிச்சிட்டு இருந்தேன், நான் உன்னோட சீனியர், அந்த விஷயம் உனக்கே தெரியாது,
நான் உன்னை என்னைக்கு என் மனசுல நினைச்சேனோ அன்னைக்கு வாங்கினதான் அந்த ரிங்கு, அதுதான் நம்மளோட கல்யாண ரிங்கா இருக்குன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. அப்படின்னா மொத்தம் 8 வருஷமா என்னை காதலிச்சிட்டு இருந்திருக்கீங்களா? என்னை இந்த அளவுக்கு காதலிப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் மேல பாசம் காட்ட நீங்க கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட பேசிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்க 2 பேரும் தான் வராங்க. ஆக்சுவலா ஹீரோ வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இவளோட அக்கா அவனோட ஃப்ரெண்டுன்னு 2 பேரும் வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண கையோட இவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவனோட கொட்டு இவகிட்ட இருக்கும், இவளோட கொட்டு அவனோட கார்ல இருந்திருக்கும் இல்லையா. இப்போ அவங்க 2 பேரும் உங்களோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க இவனும் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். இப்போ அவங்க இப்படி வாங்கிட்டு உள்ள வரலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் வராங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னாவா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே வந்து தான் மீட் பண்ணிக்கிட்டோன்னு இவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவோட வீடெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி பார்க்குறத பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு ஏங்க அப்படி பார்க்குறீங்க, என் முகத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு இவன் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி சைலண்டாக லவ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவனோட பொண்ணு தான் ஓடி வருது. இப்போ இந்த குட்டி பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கும்போது படிக்கட்டில் தடுமாறி கீழே விழற மாதிரி போக அதை பார்த்தோன்னே இவ வேகமா ஓடி போய் குழந்தைய பிடிக்க பார்த்தா இவன் முட்டியில அடிபட்டுருது. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவன் முட்டிக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. ஏன் தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க, காயத்தை நல்லா பார்த்து தான் மருந்து போடுங்களேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் அவளோட கண்ணை பார்க்குறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஏங்க கீழே பார்க்குறீங்க, ஒருவேளை பார்க்க கூடாத இடத்துல பார்த்துருவேன்னு பயமோன்னு கேட்க அதை பார்த்தோன்னே இவன் டக்குன்னு மருந்து போட்டு விட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவன் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க இந்த செடி இவன் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறத நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு நான் ஏதோ தப்பாக யோசிக்கிறேனா இல்லை கரெக்டாக தான் யோசிக்கிறேனான்னு ஹீரோ கேட்க நீங்கள் அமைதியாக இருங்க, என் அக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சிருக்கணும்னு இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு நைட் உனக்காக டின்னருக்கு வெயிட் பண்ணுவான்னு சொல்ல இல்லைங்க நான் என்னோட ரூம்மேட்ஸை பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்லு பொண்டாட்டின்னு ஹீரோ இறங்கி வந்து அவளுக்கு கோட்டு போத்தி விடுறான். சளி பிடிச்சிட போதோ பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ ஹீரோயின் அவளோட ரூம்மேட்ஸை பார்க்க வந்துட்டு இருக்க. அவளுங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸருக்கு கல்யாணம் ஆயிடுச்சடி அப்படின்னு சொல்லி கேட்க இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு இவ கேட்குறா. இங்கே பாரு யாரை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, அந்த பொண்ணோட கையில ரிங் இருக்கு, ப்ரொஃபஸரோட கையில ரிங் இருக்கு பாரு, ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் சரியா தெரியலன்னு சொல்ல எனது ஃபேஸானே இவ பயந்து போயிட்டு போனை டச் பண்ணி பார்க்க அவ கையில போட்டிருக்க ரிங்க பாத்துறாளுங்க. என்ன நீயும் அதே மாதிரி ரிங் போட்டிருக்கன்னு சொல்ல இது ரோட்டு கடையில வாங்கினது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு இவ இதை சமாளிச்சுட்டு போக அதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. என்னமோ நடக்குதுடி, கண்டிப்பா கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காளுங்க. இப்போ ஹீரோயின் ரூமை விட்டு வெளியே வர அவளை பார்க்க அவளோட அக்கா தான் வந்திருக்கா. இப்போ அவளோட அக்கா வந்து உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை பற்றி என்ன யோசிக்கிற, என்னன்னு தெரில, நான் அவரை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், என் மனசில் உள்ள ஃபீலிங்ஸாக அவர்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்ல ஓஹோ அப்படியா கதை, ரொம்ப சந்தோஷம், உன் மனசில் உள்ளதை சொல்லி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட திருட்டுத்தனமாக ஸ்கூலில் நடந்து வந்துட்டு இருக்க கரெக்டாக 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மாட்டிடுறாங்க. இப்போ இவளுங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் வாடி எந்த பையன் கூட நீ சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவர் ஒன்றும் பையன் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அடியே 2 பேர் கையில் ரிங்கு போட்டிருக்கு பாரு, இது நம்ம ப்ரொஃபஸர் மாதிரி இல்லைன்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் ஒன்றா தான் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவளுங்களை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறான். இப்படி நீ டீச்சர் கல்யாணம் பண்ணலாம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டிட்டு மாமா எந்த பிரச்சனை என்ன கூப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன், இவன் உங்களை புலி பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, நான் இவளை அடிச்சு துரத்திடுறேன்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாம் இப்படி ஜாலியாக பார்த்துட்டு ஒன்றா பேசிட்டு இருக்க அந்த இடத்துல சாப்பாடு எடுத்துட்டு வர பொண்ணு ஹீரோவையும் இவளையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறா. இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா எப்படியாப்பா 2 பேரும் சந்தோஷமா இருங்க நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு அவளுங்க இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா வாட்சில் போலான்னா அவளை கூட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே அந்த ரெஸ்டாரண்ட்ல இவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணாலே அந்த பொண்ணு இவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இதை இன்டர்நெட்டில் போட்டு விட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க அக்கா ஹீரோயின்ட்ட என்ன சொல்றானா என் பர்த்டே பார்ட்டிக்கு அவரை இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுன்னு சொல்ல
நீ வந்து என் கூட தூங்குச்சலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிட்டு போக, இந்த சைடு அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் என்னடா பண்ற கிளம்புடா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சிக்னல் காட்ட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். அவன் போறத பார்த்தவொடனே என்ன இவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு, இப்போ இவ ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிக்கிறா. லைஃப்லாம் எப்படிங்க போகுது, உங்க குழந்தை நீயா நல்லபடியா இருக்கல்ல, அவளை நல்லா பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஆமான்னு சொல்றான். அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க, வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுவும் இல்லைங்கிறான். நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்னு சொல்ல, கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ண பையன் நல்ல பையனா தான் இருப்பான்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ண பையன் நீங்க தான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறது இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஓட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போக, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்னை பத்தி யோசிக்காதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. நானும் தான் அதுக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சேன், கல்யாணம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆயிடுச்சு, 2 பேருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நீ ஒரு சர்டிஃபிகேட் வச்சு கல்யாணம் பண்ணியிருக்க, நான் சர்டிஃபிகேட் இல்லாமல் இந்த பையனை காதலிச்சிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்ல, 5 வயசுல எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, உன்னை விட 6 வயசு நான் பெரியவன், அதனால என்னை விட்டுடுன்னு சொல்ல, வெறும் 6 வயசு தானே, இதில் என்ன இருக்கு, என் தங்கச்சி புருஷனுக்கு தான் 8 வருஷம் வித்தியாசம், அதை விட நம்ம கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, என்னை விட உங்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. சைடு கேப்ல கெடா விட்டுறாளுங்க பாரு, எனக்கு இவளுக்கு 8 வயசு வித்தியாசம்னு இப்போ கேட்டான் அவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மனசை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அக்கா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்றா. இப்போ இந்த சைடு ஹீரோவோட தாத்தா ஹீரோக்கு கால் பண்ணி, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று கூட கிடையாது பாரு, நீங்கள் மறுபடியும் எங்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி ஹீரோயின்ட்ட சொல்கிறான். நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என் ஃபேமிலி மெம்பர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இவன் இப்படி சொன்னவனே ஹீரோவில் கிஸ் பண்ணலான்னு வர, கல்யாணத்தன்னைக்கு கிஸ் பண்ணுங்க இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் படிக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பற்றின காசிப் தான் போட்டிருக்காங்க. இவ டீச்சர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு. அதை பார்த்த உடனே இவங்க கேம்பஸ்ல ஹீரோவையும் இவளையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்க. நாங்க 2 பேரும் லீகலான கப்பல், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுன்னு இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க. அவங்களும் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் டீனை பார்த்து முடிச்சுட்டு வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு எது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் இங்கே என்னால் டீச்சராக வேலை பார்க்க முடியாது, நான் வேற யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துக்கிறேன், எனக்கு உன்னோட கிராஜுவேஷன் தான் முக்கியம்னு சொல்லி ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. சாரிங்க என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த விஷயத்த அவங்க அம்மா பார்த்த உடனே, பாருங்க இவ எவ்வளோ பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சிருக்கான்னு, நான் உடனே போய் சால்வ் பண்ணணும்னு போக பார்க்க, எங்கே போக பார்க்குற லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, இந்த பிரச்சனையை நம்ம பொண்ணே சால்வ் பண்ணிக்குவா, இதில் நீ தலையிடாம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருன்னு ஒரு வீடியோவை காட்ட, அதில் ஹீரோயின் தான் பேசுகிறா. நானும் ப்ரொஃபஸரை 3 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களோட கல்யாணம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்மதத்தோடு தான் நடந்துச்சுன்னு இவ அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, யாரையும் எங்களை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அப்படி பேசுனீங்கன்னா லீகலாக கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போன்னு இவன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் கூட படித்த பையன் கூட தான் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. டேய் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கூட ஏதோ பேசிகிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என்ன ஹெல்ப் பண்ணுறதை நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. கல்யாணத்துக்காக ஷாப்பிங் பண்ண அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்ல தாராளமாக போயிடலான்னு அடுத்த நாளே ஷாப்பிங்க்கு வந்துடு. பார்த்தா இவங்க 2 பேரும் இது வாங்கலாம் அது வாங்கலான்னு ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ தான் அது எல்லாத்தையும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, என்னடா இன்னும் ஷாப்பிங் முடியலையான்னு சொல்ல, ஏன்பா என் கூட வராமல் என்னை தனியாக விட்டீங்கன்னு ஹீரோ கேட்க, உங்கள் அம்மாவை பற்றி தான் எனக்கு தெரியுமே, அதனால தான் நான் வரலன்னு சொல்லி கலந்துக்கிட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. நல்ல காரியம் பண்ணீங்க போங்க, ஆனால் என்ன போய் இப்படி மாட்டி விட்டீங்களேன்னு ஹீரோ திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா ஓ பொண்ணை அவங்க மாமியார் விட அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க, அவங்க காட்டுற பாசத்தை கூட நீ காட்ட மாட்டேங்கிற, இத்தனைக்கு அவள் ஓ பொண்ணு, அதை மறந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையே வீணாக்கி சந்தோஷத்தையே கெடுத்துட்டேன்னு அவரை அவங்க பொண்ணாட்டியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ண அவங்களோட கல்யாண நாளை தான் கட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க ஃபேமிலி மெம்பர் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ல உள்ள எல்லா சத்தியமும் உண்மை, இதில் உள்ள மாதிரியே பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்குவேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு அழுகியே வந்துட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு அவங்க கல்யாணத்தை சந்தோஷமாக முடிக்கிறாங்க. இப்போ அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, என்னை விட உனக்கு நல்ல பையன் கிடைப்பான்னு சொல்ல, ஆமா, ஆமா நீ சரியா சொன்ன. உன்னை விட நல்ல பையன் கிடைச்சா கண்டிப்பா உனக்கு இன்ட்ரோ குடுக்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு அமைதியா இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு இவ கூட பேச அவங்க அம்மா தான் வராங்க. ஏண்டி டைவர்ஸ் ஆன பையனை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்ல, ஆமா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பசங்களை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவங்கள போய் பாக்குற வழியை பாருன்னு இவங்க அம்மா பேசிட்டு இருக்க. இவளுக்கு வயிறு வலிக்குது. அதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா இந்த அதுல சுடு தண்ணி இருக்கு குடி, நாளைக்கே போய் பிளைண்ட் டேட் பாருன்னு சொல்ல, அவங்க அம்மா சொன்னதை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 3 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்கு. இந்த சைடு அவங்க அக்கா பாத்தீங்கன்னா பிளைண்ட் டேட் கூட தான் பேசிட்டு இருக்கா. அந்த பிளைண்ட் டேட் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் தான். இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, என்னங்க எங்க அக்கா பேசுறத பார்த்து அந்த பையனை ஓகே பண்ணிடுவா போலியே அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டு அவளையே பார்த்துட்டு இருக்கான். இதுதான் சாக்குன்னு ஹீரோ குழந்தை வச்சிருந்த ஐஸ்கிரீமை வாங்கி அவன் கையில் தடைய விட்டுட்டு, என்னடா பார்த்துட்டு இருக்க, ஐஸ்கிரீமில் கையை வச்சுட்டு போய் வாஷ் பண்ணுன்னு சொல்ல, அவனும் வாஷ் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் வரான். இவன் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அவங்க அக்காவுக்கு பார்த்த பையனும் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, பேபி எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, அவளை நான் சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவளை டைவர்ஸ் பண்ணி தரத்தி விட்டுருவேன், உன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு தான் கால் பண்ணுறான். இந்த பிளைண்டேட்லாம் உனக்கு செட் ஆகுது, ஒழுங்கா அவனை விட்டுடுன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியா கேஷுவலா பேசுறான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா வேகமா அவங்க அக்கா கிட்ட வந்து அவளை தனியா கூட்டு வந்துடுறான். ஏன் இப்படி பண்றீங்க, நான் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நீங்க தானே சொன்னீங்க உங்களை விட பெட்டரா ஒருத்தர் கிடப்பாருன்னு, அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது, அதனால நான் அவனே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, இவன் அவளை டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்காத, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அக்கா டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. எங்கேயாவது மனசு கிணசு மாறிட போறானோன்னு. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, அதை இவங்க 3 பேரும் ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம முறைப்படி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வெஸ்டர்ன் முறைப்படி கல்யாணம் நடக்கும்ல, மறந்து போயிட்டீங்களா, அதுக்கான ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஹீரோவை ரெடி பண்ண, ஹீரோவும் சரின்னு ரெடி ஆயிடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் முறைப்படி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெடி ஆகிட்டு உட்கார, அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க அம்மா வந்து அவங்க முறைப்படி அவளோட தலையை சீவி விட்டுட்டு, என்னை மன்னிச்சிடுமா, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்க தவறிட்டேன், உங்களை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தா தான் நல்லபடியாக வருவீங்கன்னு உங்களை ஸ்ட்ரிக்டாக வளர்த்து என் பாசத்தை காட்டாமல் விட்டுட்டேன், நீங்கள் நல்ல வெளியில் வரணும்னு தான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டால. அதை பார்த்தோன்னே இவளுக்கும் அழுகியாக வந்துட்டுருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணலான்னு தான் வந்துட்டுருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கல்யாண ட்ரெஸ்ல வந்து நின்றுட்டு இருக்க, அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, என்னங்க வாங்க சீக்கிரம் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, இவ கூப்பிட்ட நேரமோ என்னமோ வெளியில பயங்கரமா மழை பெய்யுது. அதை பார்த்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா, புயலே அடிச்சாலும் நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, வாச்சலன்னு சொல்லி மலையிலேயே கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்றான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா வந்துட்டு மலையிலேயே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.